ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஜூலை மாதத்தில் மட்டும் பார்த்தீங்கன்னா பல்வேறு வங்கிகளிலிருந்து 7 ஜாப் நோட்டிஃபிகேஷன் வந்து வெளியிட்டிருந்தாங்க. ஓகேங்களா, கிட்டத்தட்ட 11,000 வேகன்சி வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து அறிவிச்சிருக்காங்க. ஓவராலாக சொல்லிட்டு இருக்கேன். ஓகேங்களா, இந்த வீடியோவில் அந்த 7 ஜாப் நோட்டிஃபிகேஷன் எந்தெந்த பேங்க்கு எவ்வளோ வேகன்சி வந்து சொல்லியிருந்தாங்க, சரிங்களா, அப்புறம் என்ன ஜாப் ரோல் அதில் இருக்குது, லாஸ்ட் டேட் எப்போ அப்படின்ற முக்கியமான விவரங்களை மட்டும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா, ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அதில் பேங்க் ஆஃப் பரோடா. ஏன் நான் இந்த ஆர்டரில் போகிறேன்னா, ஸோ அந்த கடைசி தேதி, சரிங்களா, லாஸ்ட் டேட் அந்த அடிப்படையில் வந்து நான் அந்த ஆர்டராக போயிட்டுருக்கேன். ஸோ பேங்க் ஆஃப் பரோடா வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் அப்ளிகேஷன் ஸ்டார்ட் பண்ண டேட் வந்து 12 ஜூன் 2024. முடிய போகிற டேட் வந்து பார்த்தீங்கன்னா இது ஆல்ரெடி முடிஞ்சது தான். அதாவது 2 ஜூலை 2024 முடிஞ்சது. ஆனால் மறுபடியுமே அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா எக்ஸ்டென்ஷன் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் டேட் அப்ளை பண்ணுறதுக்கான டேட் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க. ஸோ 12 ஜூலை 2024, அதாவது இன்னைக்கு தான் லாஸ்ட் டேட்டு. ஓகேங்களா, இதுக்கு கவனமாக பார்த்துக்குங்க. யாரெல்லாம் அப்ளை பண்ணாமல் மிஸ் பண்ணியிருக்கீங்களோ உங்களுக்கு தேவைப்பட்டால் இந்த நோட்டிஃபிகேஷனை படிங்க, குயிக்காக அப்ளை பண்ணுங்கள். 12 ஜூலை 2024 தான் அது கடைசி தேதி அப்ளை பண்ணுறதுக்கு, அதாவது இன்னைக்கு. ஓகேங்களா, அதே போல் இதில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் ஒரு 8 விதமான கேட்டகரி ஜாப் வந்து அறிவிச்சிருந்தாங்க. சரிங்களா, மொத்த வேகன்சி பார்த்தீங்கன்னா 168 வேகன்சி. இந்த 8 விதமான அந்த ஜாபுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 168 வேகன்சி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, அதே போல் என்ன குவாலிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அதாவது ஒரு சில கேட்டகரிக்கு வந்து டிகிரி கேட்டிருக்காங்க, ஒரு சில கேட்டகரிக்கு வந்து போஸ்ட் கிராஜுவேட் பிஜி டிகிரி கேட்டிருக்காங்க, அதாவது சார்ட்டர்ட் அக்கௌண்ட், சிஎம்ஏ, சிஎஃப்ஏ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த டீட்டெயில்டு நோட்டிஃபிகேஷன் வந்து நான் ஆல்ரெடி வீடியோவை போட்டிருக்கேன். அதுக்கான லிங்க் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன் தரேன், செக் பண்ணி யூஸ் பண்ணிக்கங்க. கொஞ்சம் குயிக்காக அப்ளை பண்ணுற மாதிரி இருந்தால் அப்ளை பண்ணுங்கள். ஓகேங்களா, அதே போல் இந்த ஜாப் நோட்டிஃபிகேஷன், அதாவது பேங்க் ஆஃப் பரோடா ஜாபுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் எக்கனாமி வீக் ஓபிசி கேட்டகரிக்கு 600 ரூபாய். அதே போல் எஸ்சி எஸ்டி ஃபிசிக்கலி சேஞ்சர் பர்சன் உமன்ஸ் அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா 100 ரூபாய் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ப்ளஸ் டேக்ஸோட சேர்ந்து வரும்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா, இதுதான் இந்த பேங்கை பற்றின ஒரு முக்கியமான விவரங்கள். கடைசி தேதி இன்னைக்கு தான் 12 ஜூலை 2024. சரிங்களா, நம்ம அடுத்த நோட்டிஃபிகேஷன் பார்க்கலாம். அடுத்த நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா பஞ்சாப் நேஷனல் பேங்க் வெளியிட்ட வேலைவாய்ப்பு அறிவிப்பு. சரிங்களா, இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா முழுவதும் அப்ரெண்டிஸ்ஷிப் வந்து என்கேஜ்மெண்ட் பண்ணுறாங்க. ஓகேங்களா, இது வந்து அப்ரெண்டிஸ்ஷிப் ஜாப் தான். டோட்டல் சீட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வேகன்சி வந்து பார்த்தீங்கன்னா 2700 வேகன்சி சொல்லியிருக்காங்க. சரிங்களா, எப்போ ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் 30 ஜூன் 2024 ஸ்டார்ட் ஆயிடுச்சு. கடைசி தேதி வந்து 14 ஜூலை 2024 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா, இன்னும் 2 நாள் டைம் இருக்குது. அதே போல் ஆன்லைன் எக்ஸாம் டேட்டுன்னு சொல்லியிருந்தாங்க 28 ஜூலை 2024. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட் வைஸாகவே வேகன்சி சொல்லியிருந்தாங்க. நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வேகன்சி வந்து மொத்தம் 60 வேகன்சி சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து இந்த ஜாபுக்கும் நீங்கள் வந்து பார்க்கல, மிஸ் பண்ணிட்டீங்கன்னா குயிக்காக பார்த்து அப்ளை பண்ணுங்கள். ஓகேங்களா, பஞ்சாப் நேஷனல் பேங்க், இந்த பேங்க் நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கான அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து ஜென்ரல் ஓபிசி கேட்டகரியாக இருந்தீங்கன்னா 800 ரூபாய் ப்ளஸ் ஜிஎஸ்டி, அதாவது 944 ரூபாய் நீங்கள் பே பண்ணணும் ஜென்ரல் ஓபிசி கேட்டகரிக்கு. இதுவே நீங்கள் வந்து ஃபீமேல் எஸ்சி எஸ்டி கேட்டகரியில் வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 708 ரூபா வந்து அப்ளிகேஷன் ஃபீஸாக வரும். அது இல்லாமல் நீங்கள் ஃபிசிக்கலி சேஞ்சர் பர்சனாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 400 ரூபாய், அதாவது 472 ரூபா அப்ளிகேஷன் ஃபீஸாக வரும்னு சொல்லியிருக்காங்க. எல்லாமே நீங்கள் ஆன்லைனில் தான் பே பண்ணணும். சரிங்களா, இதுதான் பஞ்சாப் நேஷனல் பேங்க்கான முக்கியமான விவரங்கள். நம்ம அடுத்த நோட்டிஃபிகேஷன் பார்க்கலாம். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா யூசிஓ பேங்க். சரிங்களா, ஒரு விஷயம் ஃப்ரெண்ட்ஸ், இந்த பஞ்சாப் நேஷனல் பேங்க் வந்து எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா எனி டிகிரி முடிச்சிருந்தாலே ஓகே தான், அதுவுமே நான் சொல்லிடுறேன். ஓகேங்களா, அதுக்கப்புறம் யூசிஓ பேங்க்கு இவங்களுமே வந்து பார்த்தீங்கன்னா எப்போ ஜாப் அதாவது வேலைவாய்ப்பு அறிவிச்சிருந்தாங்க பார்த்தீங்கன்னா 2 ஜூலை 2024 அறிவிச்சிருந்தாங்க. கடைசி தேதி வந்து 16 ஜூலை 2024. ஓகேங்களா, இவங்களும் பார்த்தீங்கன்னா அப்ரெண்டிஸ்ஷிப் ஜாப்க்கு தான் வேலைவாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க. அது இல்லாமல் ஸ்டேட் வைஸ் தான். சரிங்களா, மாநிலங்கள் வாரியாக. நம்ம தமிழ்நாட்டுக்கு மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 20 சீட் சொல்லியிருந்தாங்க. சரிங்களா, அதையுமே நோட் பண்ணிக்கோங்க. இப்போ கடைசி தேதி வந்து 16 ஜூலை 2024, கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, இந்த ஜாப் நீங்கள் வந்து மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஜாப் அப்ளை பண்ண விருப்பப்பட்டால் இந்த வீடியோ வந்து, அதாவது இதுக்கான வீடியோ டீட்டெயில் வீடியோ லிங்க் வந்து நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன். அந்த லிங்க் வந்து இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன் தரேன், செக் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க, குயிக்காக அப்ளை பண்ணுங்கள். ஓகேங்களா, இதுவுமே ஒரு அப்ரெண்டிஸ்ஷிப் ஜாப் தான், யூசிஓ பேங்க். ஓகேங்களா, இதுக்கு நீங்கள் எனி டிகிரி படிச்சிருந்தாலும்
நீங்கள் வந்து எலிஜிபிள். மொத்தம் இந்தியா ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா 544 வேகன்சி வந்து சொல்லியிருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டில் மட்டும் 20+ வேகன்சி இருக்குது. ஓகேங்களா, உங்களுக்கு இந்த பேங்க்கில் ஒர்க் பண்ண விருப்பம் இருந்தால் நீங்கள் வந்து அப்ளை பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த நோட்டிஃபிகேஷன் பார்க்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஐபிபிஎஸ் அறிவித்த ஜாப் நோட்டிஃபிகேஷன். ஓகேங்களா, இது வந்து பாருங்கள் எப்போ அறிவிச்சிருக்காங்கன்னா, அதாவது 1 ஜூலை 2024 அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. கடைசி தேதி வந்து பார்த்தீங்கன்னா 21 ஜூலை 2024. ஓகேங்களா, ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக வந்து ஒரு 6128 வேகன்சி அறிவிச்சிருக்காங்க. அதாவது ஒரு 11 பேங்க் கிட்ட பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க இந்த ஐபிபிஎஸ்ல வந்து. சரிங்களா, 6128 வேகன்சி இந்தியா முழுவதும். இது வந்து கிளர்க்கு போஸ்டிங்கு தான் வந்து அறிவிச்சிருக்காங்க. இதுக்குமே நீங்கள் வந்து எனி டிகிரி முடிச்சிருந்தாலும் ஓகே தான். ஓகேங்களா, இது வந்து ஒரு டீட்டெயில் நோட்டிஃபிகேஷன். சரிங்களா, மொத்தமாக பார்த்தீங்கன்னா ஒரு 71 பேஜ் இருக்குது. சரிங்களா, ஸோ இந்த ஐபிபிஎஸ் ஜாப் நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு வந்து எவ்வளோ ஃபீஸ் பே பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ்சி எஸ்டி ஃபிசிக்கலி சேலஞ்சர் பர்சன், எக்ஸ் சர்வீஸ் மேன், அப்புறம் இந்த டெஸ்டியூட் விடோ, இவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா 175 ரூபா ஃபீஸ் பே பண்ணணும். இவங்கள தவிர்த்து மற்ற எல்லா கேட்டகரியுமே 850 ரூபா ஃபீஸ் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒன்லி ஆன்லைன் மோடு தான் பே பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா, நீங்களும் இந்த ஜாப் வந்து மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா குயிக்காக வந்து இதுக்கான வீடியோ நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன். அதை கரெக்டாக பார்த்து செக் பண்ணி குயிக்காக வந்து அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா, இதுதான் ஐபிபிஎஸ் அறிவித்த வேலைவாய்ப்பு முக்கியமான விவரங்கள். ஓகேங்களா, இதுக்கு எனி டிகிரி எலிஜிபிள். சரிங்களா, அடுத்த நோட்டிஃபிகேஷன் பார்க்கலாம். அதுக்கப்புறம் எஸ்பிஐ ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா அறிவித்த ஜாப் நோட்டிஃபிகேஷன். சரிங்களா, இது வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் ஒரு 4 விதமான கேட்டகரிக்கு வந்து அவங்க ஜாப் நோட்டிஃபிகேஷன் வச்சாங்க. ஃபர்ஸ்ட் 2 போஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கான்ட்ராக்டல் பேசிஸ் தான். அடுத்து 3rd 4th மேனேஜர் டெபுட்டி மேனேஜர் வந்து பார்த்தீங்கன்னா பர்மனன்ட் பேசிஸில் அறிவிச்சிருக்காங்க. மொத்தமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 16 வேகன்சி. அதில் ஃபிசிக்கலி சேலஞ்சர் பர்சனுக்கு ஒரு 4 வேகன்சி, மொத்தம் 20 வேகன்சி வந்து இவங்க சொல்லியிருக்காங்க. சரிங்களா, ஸோ இந்த ஜாபை நீங்கள் வந்து மிஸ் பண்ணியிருந்தீங்க, சப்போஸ் நீங்கள் அப்ளை பண்ணணும் பார்த்தீங்கன்னா இதுக்கான டீட்டெயில் நோட்டிஃபிகேஷன் வந்து நான் வீடியோ போட்டிருக்கேன். அதை பார்த்து செக் பண்ணி அப்ளை பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிஇ பிடெக் தான் மோஸ்ட்லி எலிஜிபிளாக இருப்பீங்க. அது சரிங்களா, அதையுமே நான் சொல்லிடுறேன். ஓகேங்களா, ஸோ இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுறதுனால லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா 24 ஜூலை 2024. ஓகேங்களா, நல்லா கரெக்டாக பார்த்துக்குங்க. அறிவிச்ச தேதி வந்து 3 ஜூலை 2024. அப்போலேருந்தே ஆன்லைன் அப்ளிகேஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. கடைசி தேதி வந்து பார்த்தீங்கன்னா 24 ஜூலை 2024. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த ஜாப் நோட்டிஃபிகேஷன் வந்து பார்க்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்தியன் பேங்க் வந்து 2 ஜாப் நோட்டிஃபிகேஷன் வச்சாங்க. அது வந்து ஃபர்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா இது வந்து என்கேஜ்மெண்ட் ஆஃப் ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சிருக்காங்க. இது வந்து கான்ட்ராக்ட் பேசிஸ் தான் பியூராக வந்து. டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை கேட்டகரின்னு பாருங்கள். மொத்தம் 30 கேட்டகரிக்கு வந்து இவங்க வேகன்சி அறிவிச்சிருக்காங்க. மொத்த வேகன்சி வந்து பார்த்தீங்கன்னா 102 வேகன்சி சொல்லியிருக்காங்க. 32 கேட்டகரி ஜாப் கேட்டகரி 102 வேகன்சி. சரிங்களா, ஸோ இதுக்கான லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா 14 ஜூலை 2024. இன்னும் 2 நாள் தான் டைம் இருக்குது. 14 ஜூலை 2024. சரிங்களா, இந்த ஜாப் அப்ளை பண்ணுறதுக்கு வந்து எவ்வளோ ஃபீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி ஃபிசிக்கலி சேலஞ்சர் பர்சனுக்கு மட்டும் 175 ரூபா ஃபீஸு. சரிங்களா, அவங்கள தவிர்த்து மற்ற எல்லா கேண்டிடேட்டுக்கும் பார்த்தீங்கன்னா 1000 ரூபாய் வந்து ஃபீஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா, இந்த ஜாபுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சார்ட்டர்ட் அக்கௌண்ட்டு, சில கேட்டகரிக்கு பார்த்தீங்கன்னா டிகிரி, சில கேட்டகரிக்கு பார்த்தீங்கன்னா போஸ்ட் கிராஜுவேட் சொல்லிட்டு ஒரு கேட்டகரிக்குமே ஒரு மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த டீட்டெயில் நோட்டிஃபிகேஷன் வந்து நான் வீடியோ போட்டிருக்கேன். அதை கிளியராக பாருங்கள், உங்களுக்கு புரியும். நீங்களும் நோட்டிஃபிகேஷன் வந்து டவுன்லோட் பண்ணி படிங்க. ஏன்னா மொத்தம் 30 கேட்டகரி இருக்குது இல்லையா, நீங்கள் ஒரு டைம் கிளியராக பார்த்துக்குங்க, கரெக்டாக உங்களுக்கு புரியும். ஓகேங்களா, இதுக்கான கடைசி தேதி வந்து இன்னும் 2 நாள் தான் இருக்குது, 14 ஜூலை 2024. ஸோ அப்ளை பண்ணாதவங்க இதுக்கு வில்லிங்காக இருந்தீங்கன்னா குயிக்காக பார்த்துட்டு அப்ளை பண்ணுங்கள். இதுதான் இந்தியன் பேங்க் அறிவிச்சா ஒரு முதல் நோட்டிஃபிகேஷன். சரிங்களா, நம்ம அடுத்த நோட்டிஃபிகேஷன் பார்க்கலாம். அடுத்த நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா இந்தியன் பேங்க் அறிவிச்ச, அதாவது 10 ஜூலை 2024 ரீசெண்டாக அறிவிச்ச வேலைவாய்ப்பு, அதாவது அப்ரெண்டிஸ்ஷிப் தான். சரிங்களா, இது வந்து அப்ரெண்டிஸ்ஷிப் ஜாப்க்கான நோட்டிஃபிகேஷன். இதுக்கு எனி டிகிரி வந்து ஓகேங்களா படிச்சிருந்தாலே எலிஜிபிள், நீங்கள் அப்ளை பண்ணலாம். 31 ஜூலை 2024 தான் அது கடைசி தேதி. ஓகேங்களா, ஸோ குயிக்காக பார்த்துட்டு நீங்களும் அப்ளை பண்ணுங்கள். இதுக்கு ஸ்டேட் வைஸ் இந்தியா முழுவதும் ஸ்டேட் வைஸ் வேகன்சி சொல்லியிருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 277 வேகன்சி, அதையுமே கம்யூனிட்டி வைஸ் கேஸ்ட் வைஸ் சொல்லியிருக்காங்க. அதையும் கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. சரிங்களா, எனி டிகிரி படிச்சிருந்தாலே எலிஜிபிள் தான். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வந்து
இந்த பல்வேறு வங்கிகள் அறிவிச்ச 7 விதமான நோட்டிஃபிகேஷன், அதில் இந்தியன் பேங்க் மட்டுமே 2 விதமான நோட்டிஃபிகேஷன், ஜாப் நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி ஒரு 11,000க்கு மேலே வேகன்சி வந்து இருக்குது. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அது ஷார்ட் லிஸ்ட் ஆகும் தான். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அந்த ஒரு பேங்க்கான டீட்டெயில் நோட்டிஃபிகேஷன் வீடியோ வந்து நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன். ஒரு பேங்க்குக்குமே போட்டிருக்கேன், ஒரு ஜாப் நோட்டிஃபிகேஷனுக்குமே போட்டிருக்கேன். அதுக்கான டீட்டெயில் நோட்டிஃபிகேஷன் வீடியோ வந்து இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் நான் தரேன். சரிங்களா? நீங்கள் பார்க்கணுன்னு விருப்பப்பட்டால் கரெக்டாக ஒரு டைம் பாருங்கள், உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அதே போல் நீங்கள் எந்த ஜாபுக்கு, எந்த பேங்க் ஜாபுக்கு எந்த நோட்டிஃபிகேஷன் அப்ளை பண்ண போகிறீங்களோ ஒன்ஸ் நீங்களுமே நோட்டிஃபிகேஷன் டவுன்லோட் பண்ணி கரெக்டாக படிச்சுக்கோங்க. சரிங்களா? ஃபஸ்ட் கிளியராக ஆகிடுங்க. என்ன எலிஜிபிலிட்டி க்ரைட்டேரியா வருது, என்ன யாராவது எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்களா, இல்லை எக்ஸ்பீரியன்ஸ் கேட்கலையான்னு சொல்லிட்டு தெளிவாக பார்த்துட்டு அப்ளை பண்ணுங்கள். ஓகேங்களா? அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ அதுக்கான லிங்க் எல்லாமே நான் அந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் தரேன், செக் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த தகவல் தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணலான்னு இருந்தேன். கண்டிப்பாக இந்த தகவல்லாம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஜாபுக்கு அப்ளை பண்ண போகிற எல்லாருக்குமே விஷ் யூ ஆல் த பெஸ்ட். சரிங்களா? மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக யாராவது ஒருத்தருக்காவது யூஸ் ஆகும். சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.